கைப்படாமல் தானாக உருவான 3 ஆபத்தான கடவுள் சிலைகள். முதல்ல திருப்பதி பெருமாள். இந்த சிலை பார்த்தீங்கன்னா யாருமே உருவாக்கவே இல்லை, அதுவே தானா உருவான ஒரு சிலையா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சிலையில உருவான கல் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத ஒரு விண்கல்லால் உருவாக்கப்பட்ட சிலையா இருக்கு. இந்த சிலை எப்பவுமே சூடாக இருக்குமா, எந்த அளவுக்குன்னா அந்த சிலையிலிருந்து குடம் குடமா ஒரு திரவம் ஊத்திக்கிட்டே இருக்குமாமா. அப்படி வர தண்ணீர் அது என்ன திரவனை இது வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த சிலை மேல ஊத்த தண்ணியை தீர்த்தமாவோ குடிக்கிறதுக்கோ தரதே கிடையாது. ரெண்டாவது மருதுமலை முருகன். இங்க இருக்கிற மூலவர் சிலை பார்த்தீங்கன்னா யாரோட கைப்படாம தானா உருவான ஒரே முருகன் சிலையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு முருகன் சிலை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த மூலவர் சிலையை உலோகத்தாலேயோ இல்ல மூலிகையாலேயோ இல்ல எந்த மண்ணையோ வச்சு செய்யவே இல்லை, அது வினோதமான ஒரு கலவையில தான் உருவாகிருக்கு. இந்த மூலவர் சிலை ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மர்மமான ஒரு குகையில இருந்திருக்கு. அந்த குகையிலிருந்து தான் வெளியில எடுத்து இப்ப ஒரு கோயிலா கட்டியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்தான ஒரு சிலையா சொல்லப்படுது. மூணாவது கோனேரி ராஜபுரம் நடராஜர். இந்த நடராஜர் தான் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப மர்மமானதா இருக்கு. ஒரு சிவனும் பார்வதியும் ஒரு சிற்பி கிட்ட போய் பேசும்பொழுது அங்க வச்சிருந்த பஞ்சலோக கலவி எடுத்து அந்த சிவனும் பார்வதியும் குடிச்சாங்க. குடிச்ச உடனே அவங்க அப்படியே ஒரு நடராஜர் சிலையா மாறிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வினோத சிலையை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது.